ஹாய் ஆல். நான்வெஜ் டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான வெஜ் சால்னா சோயா சங்க்ஸ் வச்சு சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் கசகசா, ஒரு 10 முந்திரியை ஹாட் வாட்டரில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. சோயா சங்க்ஸ் 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் எடுத்துக்கலாம். இதையும் ஹாட் வாட்டரில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம், 1/4 கப் தேங்காய் துருவல், நம்ம ஊற வச்ச கசகசா, முந்திரி, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 4, 5 மிளகு சேர்த்து நல்லா விழுத அரைச்சி வச்சுக்கோங்க. சால்னா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் ஹோல் ஸ்பைசஸ், சோம்பு, கருவேப்பிலை சேர்த்து ஒரு 2 பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா நிறம் மாதிரி வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க சோயா சங்க்ஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜார்லேயே மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் வாசனைக்காக புதினா இலை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வதக்கும் போதே கூட புதினா இலை சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பராக சோயா சால்னா ரெடி ஆகிடும். நீங்களும் இந்த சோயா சால்னாவை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாங்களா?